வணக்கம் ரிதி. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையப்படுத்தும் விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் அதிகாரிகள் நிலத்தை கையப்படுத்த வருவதாக எடுத்து பங்கேற்பது பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ள ரிதி. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய 633 ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு மாநகராட்சிக்குள் 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். மீள்குடி அமர்வு செய்யாமல் நிலம் மற்றும் வீடுகளை வழங்க மாட்டோம் என்னும் கடந்த கிட்டத்தட்ட 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் வீடு மற்றும் நிலங்கள் கையப்படுத்துவதற்காக தெற்கு தாசில்தார் விஜயலட்சுமி மற்றும் விமான நிலைய நிலையெடுப்பு தாசில்தார் பிரபாகரன் ஆகியோர் ஜேசிபி வாகனுடன் கிராமத்திற்கு வருகை தந்த நிலையில் அந்த தகவல் இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் இமானுவேல் சேகர் சிலை முன்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்களுடன் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பொதுமக்களின் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் 3 சென்ட் இடம் வழங்க வேண்டும். அது பகுதி மக்கள் பள்ளிக்கூடம், சுடுகாடு, கோயில் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை அங்கு வந்து அதிகாரியிடம் தெரிவித்தனர். ஏற்கனவே நிலம் விரிவாக்கம் தொடர்பாக அறிவித்ததுடன் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசி முடிவுகள் இருப்பதாகவும் தாசில்தார் மற்றும் உயர் அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவரை கலந்து சென்றனர். இந்த நிலையில் நேற்று தினம் சின்னோடிப்பு கிராமத்தில் அமைச்சர் மூர்த்தியின் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டாத நிலையில் கிராம மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனென்றால் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று அதிகாலை முதலே அப்பகுதியில் பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இன்றைய தினம் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையப்படுத்த இருப்பதாக அதற்குரிய அதிகாரிகள் அங்கு வந்துள்ளனர். இதையடுத்து அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சின்னோடிப்பு கிராமத்திற்கு அவசர உதவிக்காக 2 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது. சின்னோடிப்பு கிராமத்துக்கு வஜ்ரா வாகனம் வரவழைக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதை கைது செய்வதற்காக போலீசாரின் வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த நிலத்தை வழங்க மாட்டோம், தங்களுக்கு மீள்குடி, அதாவது தாங்கள் குடியிருக்க அடுத்த மாநகராட்சி எல்லைக்குள் வீடு கட்டி தர வேண்டும், எங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தந்த பின்புதான் நாங்கள் இலங்களை ஒப்படைப்போம் என்ற அப்பகுதி மக்கள் பல நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்றைய தினம் அதிகாரிகள் அந்த நிலையத்தை கையப்படுத்துவதற்காக வந்த நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.